ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இட்லி, தோசை, சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய காய்கறிகள் போட்ட சாம்பார், துவரம்பருப்பு சேர்த்து மணக்க மணக்க நல்லா டேஸ்ட்டாக எப்படி சாம்பார் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இதில் கடுகு உளுந்து சேர்த்து பொரிச்சிக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வர மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வேணும்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் 2 பழுத்த தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரணும், அது வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனா போதும். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காய் இதில் சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு எந்த காய் சேர்க்கணும்னு விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் போல் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறதில்ல அப்படின்னா அதுக்கு பதில் மிளகாய் தூள், மல்லித்தூள், கூடவே மஞ்சள் தூள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுவும் ஒரு 1 or 2 மினிட்ஸ் போல் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதாவது இந்த காய் மூழ்கிற அளவுக்கு அதோட கொஞ்சம் மேலே வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் விட்டோம் அப்படின்னா இந்த காயை நல்லா வெந்து வந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதில் நான் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 2த்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய பருப்பை இதோட சேர்த்துட்டு கூடவே நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சாம்பார் ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை ஒரு 5 மினிட்ஸ் போல் இதை நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். புளி சேர்க்குறப்ப நல்லா தண்ணியாக கரைச்சி சேர்த்துக்கோங்க, திக்காக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. புளி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் போல் இதை நல்லா கொதிக்க விடலாம். சாம்பார் நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.